எல்லாம் பேசி அசத்துனா அப்புறம் எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருந்தல, நான் என்ன பேசுறது. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க படிப்புக்குரிய பூஜிதா அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் கரெக்டான பேரு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் எப்படின்னா எல்லா மொழியிலையும் போய் நடிச்சு ஓடி வந்துடுறது. யாரோ ஒருத்தர் டப்பிங் பேசிக்கணும். தமிழ் மட்டும்தான் எனக்கு உருப்படியாக தெரியும். எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கு 1.5 மொழி தான் தெரியும். ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ், இதை வச்சு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். இப்போ கம்பல் பண்ணி நீங்கள் நல்லா மலையாளம் பேசுவீங்க, நம்ம ஊருக்காரன்னு சொன்னீங்க. ரசூல் பூக்குட்டியோட டைரக்ஷனில் ஒட்டான ஒரு மலையாள படம் 27 ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பல் பண்ணி ரசூல் பூக்குட்டி அவருக்கு பெஸ்ட் ஆஸ்கார் அவார்டு வாங்கின சவுண்ட் இன்ஜினியர். சார் உங்கள் வாய்ஸ் கேரளாவில் எல்லாருக்கும் தெரியும் சார், எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சார் மலையாளம் பேசி ஆகுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பேசி அவர் ஓகேட்டார். அப்படியே படத்தில் பார்ப்பேன், நீங்கள் மலையாளம் எழுதி வச்சுக்குவேன், அப்படி இதை பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்குறது அதை பார்க்குறது பார்த்து பேசிட்டேன். இப்போ நீங்கள் எல்லா மொழியும் பேசணும்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. அடுத்தது தெலுங்கு படம், கன்னட படம், ஹிந்தி படம் எது நடித்தாலும் நானே கஷ்டப்பட்டு டப்பிங் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல முதலாளிக்கு அடையாளம் அந்த முதலாளியினுடைய வளர்ச்சியில் அந்த முதலாளியின் குடும்பமோ நண்பர்களோ பெருமைப்படுவதை விட மகிழ்ச்சி அடைவதை விட தொழிலாளிகள் மகிழ்ச்சி அடையும் போதுதான் அவர் ஒரு சரியான முதலாளி என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு முதலாளி தான் ஐயா பாரிவேந்தர் அவர்கள். ஏன்னா உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிதான் நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் கையெழுத்து போடுவார். அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருக்கு மிகவும் பிரியமானவர் பாரிவேந்தர் ஐயா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அந்த மக்கள் தரத்தின் வரிகளை நெஞ்சில் ஏந்தி கொண்டு உழைப்பவரே உயர்ந்தவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். பாரிவேந்தர் நம்மளுக்கு ஞாபகம் வருது முல்லைக்கு தேர்வு கொடுத்த பாரி தான். அதனால பல முல்லைகளுக்கு இந்த பாரி பேரை கொடுத்துட்டாரு. நல்லபடியா வளர்றது வளராம இருக்கிறது முல்லை கொடியினுடைய பிரச்சனை. நீங்க எல்லாம் முல்லை கொடிகள், நீங்க கேர்ஃபுல்லா வளர்ந்து உங்களுக்கும் பெருமை தேடி அந்த தேரை கொடுத்த பாரிவேந்தர் அவர்களுக்கும் பெருமையை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆலமரம் ஒரு விழுதை உருவாக்கிடும். அந்த விழுதே எதிர்காலத்தில் ஃபியூச்சர் ஒரு மரமாயிடும். அப்படிப்பட்ட மரமாக மாறிய ஒரு விழுதுதான் மரியாதைக்குரிய ரவி பச்சமுத்து அவர்கள். அப்படி பல விழுதுகள் இங்கு உருவாயிருக்கு. அது நான் எஸ்ஆர்எம்ல எத்தனையோ ஷூட்டிங் எடுத்திருக்கேன். நேரடியா எஸ்ஆர்எம்ல பங்கு பெற்றவர்களுடைய பலருக்குரிய வாய்ப்பு எனக்கு இப்பதான் கிடைச்சது. அதுல மிக முக்கியமானவர் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள். இந்த விழுது அசாத்தியமான விழுதுங்க. இந்த விழுது ஒரு மரத்தை எவ்வளவு பெரிய மரமாக்கணும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இந்த விழுதுக்கு முழுமையா இருக்கு. அது இந்த 2-3 நாள் அவர்கிட்ட பேசுறதே பழகிட்டேன். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமா அவர் உழைக்கும் அந்த நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருந்து அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து எடுப்பார் என்ற நம்பிக்கை ஓம் பிரகாஷ் அவர்கள். இப்படி ஒரு நிறுவனம் நான் சில நிறுவனத்துடைய வளர்ச்சியை பார்த்து அதிசயப்படுவேன். ஏன்னா எனக்கு உண்மையை சொல்றேன், எனக்கு ஒன்றும் அடிக்கிறது தவிர எதுவும் தெரியாது. ஒரு சேஃபான வருமானங்களும் நல்லபடியே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நான். ஸோ இப்படிப்பட்டவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எவ்வளவு கடினமான உழைப்பு இருந்திருக்கு பின்னாடி அப்படின்னு நான் நினைச்சு பார்ப்பேன். எவ்வளவு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்திருக்கும். போட்டாங்க பாருங்க, நாலேஜ் வேற விஸ்டம் வேற. நாலேஜ் என்பது படித்து வரும் அறிவு, விஸ்டம் என்பது ஒரு தொலைநோக்கு சிந்தனை. நான் பெரியார் படத்துல ஒரு காட்சியில் நடிச்சிருப்பேன். பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் நீங்க தான் அடுத்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும்னு சொல்லுவாரு. காமராஜர் சொல்லுவாரு, ஐயா நான் படிக்கிறீங்க அப்படின்பாரு. பெரியார் சொல்லுவார் காமராஜர், சார் படிக்கிறவனுக்கு படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம்? படிச்சவனுக்கு படிச்ச புத்தி மட்டும்தான் இருக்கு, படிக்காதவனுக்கு தான் சொந்த புத்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி படிச்ச புத்தி வேற, சொந்த புத்தி வேற. சொந்த புத்திங்கிறது பட்டறிவு. இந்த படிப்பறிவு பட்டறிவு ரெண்டும் கைகோர்த்து பயணிக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை சாதிக்க முடியும். அந்த வெற்றி தங்களுக்கு மட்டும் பயன்படாமல் சமூகத்திற்கும் பயன்படும் வகையில் அமையும் என்பது இந்த எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். இது சும்மா இந்த மேடையில நான் இவங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கிறதுனால பேசுற பேச்சில்லை. எஸ்ஆர்எம் சம்பந்தப்பட்ட பல பேரை எனக்கு தெரியும். எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அங்க டாக்டரா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்எம் நிறுவனம் எப்படி ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற தொழிலாளியிலிருந்து
கடைநிலை தொழிலாளி வரைக்கும் எப்படி சமமாக மதித்து அவர்களுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் குடும்ப நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் என்று நான் அங்க வேலை செய்யற பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிறுவனம் மேன்மேலும் வளர வேண்டும், அவர்களுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.